வணக்கம். யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜனா ஜெராட். மோதலில் பகிரதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். அமைதியை அடைய நம்பிக்கை மற்றும் ஒப்புரவை தொடர்ந்து பரப்புரை செய்யுங்கள். திருத்தந்தை 14ஆம் லியோ. மன்னார் மாடு திருத்தலத்தில் 200க்கும் அதிகமான குருக்கள் ஒன்றிணைந்து தவக்கால தியானம். அமைதியின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இளைஞர்களில் முதலீடு செய்யுங்கள். திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். யாழ் திருமறை கலாமன்ற அரங்கில் பிரம்மாண்டமான காட்சியமைப்புடன் காவிய நாயகன் திருப்பாடுகளின் ஆற்றுகை. நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளார் பிறப்பின் 30 விழா நினைவு மலர் வெளியீடு. யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் இறைதியான குழுவினரால் தவக்கால தியானங்கள். ஏராளமானோர் பங்கேற்பு. மன்னார் மறை மாவட்டத்தில் தவக்கால பாத யாத்திரை. 3000க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. விரிவான செய்திகள். அமைதி வெறுமனே மோதல்களற்ற நிலை மட்டுமல்ல, அது இறைவனிடமிருந்து வரும் ஒரு கொடை. அக்கொடியை பெற்றுக்கொள்ளும் பயணத்தில் நாம் நம்பிக்கை மற்றும் ஒப்புரவை தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். சிகாகோவில் உள்ள இலயோலா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அமைதி மற்றும் ஒப்புரவிற்கான அனைத்துலக சந்திப்பின் நிகழ்வொன்றிற்கு அனுப்பிய செய்தியிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், தனிப்பட்ட வாழ்வு, சமூகம் மற்றும் உலகளாவிய தளம் என வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் ஒப்புரவு நிலவ வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அமைதியை நோக்கிய முயற்சிகளில் உலகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் ஒன்றிப்பை வளர்ப்பதற்கும் காயங்களை ஆற்றுவதற்கும் இறைவேண்டல் முக்கியமானதென எடுத்துரைத்த திருத்தந்தை, பல்வேறு மதத்தினர் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் இறைவேண்டல் வரலாற்றின் போக்கையை மாற்றி அமைக்கும் வலிமை கொண்டதெனவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் மறை மாவட்டங்களின் ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இணைந்து முன்னெடுத்த தவக்கால தியானம் பங்குனி மாதம் 9ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை மன்னார் மடு திருத்தலத்தில் நடைபெற்றது. வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேருத்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை தியானம், திருச்செபமாலை, திருப்பலி, தியான உரை என்பவை இடம்பெற்றன. தியான உரையை உயிலங்குளம் கள்ளிக்கட்டைக்காடு இறையிறக்க தியான இல்ல இயக்குனர் வின்சென்சியன் சபை ஆர்த்தந்தை அகஸ்டின் முண்டேகாட் அவர்கள் வழங்க, பேருத்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் தமிழ் மறை மாவட்டங்களை சேர்ந்த 200க்கும் அதிகமான குருக்கள், துறவிகள் பங்கு பெற்றிருந்தனர். அமைதியின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இளையோரில் முதலீடு செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அவர்கள் தீவிரவாதம், போர் மற்றும் சமூக தனிமைப்படுத்தலுக்கு இரையாக மாறும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். உரோம் நகருக்கு அருகில் உள்ள சாக்ரோ பானோவில் நடைபெற்ற விருந்தோம்பல் கத்தேட்ரா கலாச்சார மன்றத்தின் 4வது அமர்வில் உரையாற்றிய போது மேற்கண்டவாறு தெரிவித்த கர்தினால் அவர்கள், ஆயுத மோதல்கள், இடம்பெயர்வு மற்றும் குறைந்து வரும் பிறப்பு விகிதங்கள் ஆகியவற்றால் தற்கால இளையோர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். உலகில் நடைபெற்று வரும் போர்களில் இணைந்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இளையோர் உள்ளனர் என சுட்டிக்காட்டிய கர்தினால் அவர்கள், வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லாததால் மற்றவர்கள் தீவிரவாத குழுக்களுக்கு பலியாகின்றனர் எனவும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குறைந்த பிறப்பு விகிதங்களுக்கு பங்களிக்கின்றது என எடுத்துக்காட்டிய கர்தினால் அவர்கள், குறிப்பாக மேற்கத்திய சமூகங்களில் குழந்தைகள் ஒரு கொடையாக இல்லாமல் ஒரு சுமையாகவே பார்க்கப்படுவது அதிகரித்து வருகின்றது என கவலை தெரிவித்ததுடன், இந்த போக்கு எதிர்கால சந்ததியினரை இது சரியென ஏற்றுக்கொள்ள தூண்டும் எனவும் எச்சரித்தார். இளைஞர்களுக்கு செவி சாய்த்து அவர்களுடன் பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய கர்தினால் அவர்கள், நாம் ஓர் அமைதியான எதிர்காலத்தை பெற விரும்பினால் இளைஞர்களிடம் முதலீடு செய்து அவர்களை கதாநாயகர்களாக மாற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் திருமறை கலாமன்றத்தால் இவ்வருடம் மேடையேற்றப்படவுள்ள காவிய நாயகன் திருப்பாடுகளின் ஆற்றுகை வருகின்ற 26ஆம் திகதி தொடக்கம் 29ஆம் திகதி வரை மாலை 6:45 மணிக்கு யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற அரங்கில் பிரம்மாண்டமான காட்சியமைப்புடன் மேடையேற்றப்பட உள்ளது. காவிய நாயகன் திருப்பாடுகளின் காட்சி திருமறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அமரர் ஆர்த்தந்தை மரிய சேவியர் அவர்களால் எழுதப்பட்டு அவரது நெறியாள்கையில் முதலாக 2001ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து 2004, 2008, 2013, 2022ஆம் ஆண்டுகளிலும் மேடையேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக்கொண்டதுடன் தற்பொழுது 6வது தடவையாக மேடையேற்றப்படவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த கப்புச்சின் சபை அருத்தந்தை பீட்டர் அமல்ராஜ் மற்றும் புதுவாழ்வு இயக்க குழுவினர் இணைந்து முன்னெடுக்கும் தவக்கால தியானமும் குணமாக்கல் வழிபாடும் யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. பங்குனி மாதம் 11ஆம் தேதி கடந்த புதன்கிழமை ஆரம்பமாகி நடைபெற்று வரும் இவ்வழிபாடுகள் இளவாளி புனித ஜூதா ததையு ஆலயம், அஞ்சனந்தாழ்வு புனித கொலை விளக்கி அன்னை ஆலயம், யாழ்ப்பாணம் தியான இல்லம், இரணைப்பாளை பங்கு, பவனிக்குளம் கல்வாரி பூங்கா, இரணை மாதா நகர் பங்கு ஆகிய இடங்களில் இடம்பெற்றதுடன் தொடர்ந்து பூனகரி, அக்கராயன், சில்லாலை, சுண்ணாகம், இளவாளி, குருநகர், பண்டத்தெரிப்பு, கொழும்புத்துறை, பளை, நவாலி ஆகிய பங்குகளிலும் யாழ்ப்பாணம் இறை தியான இல்லத்திலும் நடைபெறவுள்ளன. திருப்பலி, குணமாக்கல் வழிபாடு, தியான உரை, நற்கருணை வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாடுகளில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்று வருகின்றனர். ஏழைகளின் சிறிய சகோதரிகள் கன்னியர் சபை அருட்சகோதரிகள் அனா மெரியா, பிலோமினா மற்றும் மெரிய கிளாரட் ஆகியோர் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இச்சந்திப்பு பங்குனி மாதம் 7ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளார் பிறப்பின் 150வது ஆண்டை முன்னிட்டு யாழ் தமிழ்ச்சங்கம், யாழ் மறை மாவட்டம், யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் ஆகியோரின் இணைந்த ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட முப்பொன் விழா நினைவு மலர் வெளியீடு பங்குனி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஆசிரிய ஆலோசகர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள அமலமரி தியாகிகளின் மாகாண இல்லமாகிய தொடர்பகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நூலாசிரியர் அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை செபமாலை அன்புராசா அவர்கள் நூலை வெளியிட்டு வைத்தார். இந்நிகழ்வில் அமலமரி தியாகிகளில் யாழ் மாகாண முதல்வர் அருத்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்கள் ஆசியுரையை வழங்கியதுடன் சுவாமி ஞானப்பிரகாசரின் முப்பொன் விழாக்குழு இணைத் தலைவரும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமாகிய சிரேஷ்ட பேராசிரியர் திரு வேல் நம்பி மற்றும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் ஆகியோர் வாழ்த்துரைகளையும் வழங்கியிருந்தனர். யாழ்மறை மாவட்ட குருக்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 12ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இத்தியானத்தில் திருச்செபமாலை, சிலுவை பாதை தியானம், ஒப்புரவு அருட்சாதனம், நற்கருணை வழிபாடு, தியான உரைகள் என்பன இடம்பெற்றன. தியானத்தை இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்த கப்புச்சின் சபை அருட்தந்தை பீட்டர் அமல்ராஜ் அவர்கள் நெறிப்படுத்தினார். தொடர்ந்து குருக்களுக்கான கூட்டம் மன்ற தலைவர் அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றதுடன் இக்கூட்டத்தில் மறைமாவட்ட குருக்கள் ஒன்றியத்தின் புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மற்றும் 90 வரையான குருக்கள் பங்கு பெற்றிருந்தனர். வன்னி கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தின் விசேட தேவையுள்ள பிள்ளைகள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களை வலுவூட்டல் செயற்திட்டத்தின் கீழ் பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான கௌரவிப்பு மாசி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை உருத்திரபுரம் ஆரோபண இளைஞர் இல்லத்தில் நடைபெற்றது. நிறுவன இயக்குனர் அருத்தந்தை செபஜீவன் அவர்களின் தலைமையில் புதுக்குடியிருப்பு, பூனகரி, கண்டாவளை, பரந்தன் பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட விசேட தேவையுடைய பிள்ளைகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் பிள்ளைகளுக்கான கௌரவிப்பு, கலை நிகழ்வுகள், ஆவண தொகுப்பு வெளியீடு, தன்னார்வ தொண்டர்களுக்கான கௌரவிப்பு, பிள்ளைகளுக்கான பரிசளிப்பு என்பன இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நலாஜினி இன்பராஜ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், அனைத்துலக மருத்துவ அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் ஒளிரும்பாழ்வு நிறுவன இயக்குனர் திரு அம்பிகை பாலன், அனைத்துலக மருத்துவ அமைப்பின் வடமாகாண திட்ட இணைப்பாளர் திரு துஷ்யந்தன், ஆரோபண இயக்குனர் அருத்தந்தை சசிகரன் மற்றும் விசேட தேவையுடைய பிள்ளைகள் உட்பட 150க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் 2027ஆம் கல்வியாண்டு தரம் 1 மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு மாசி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 2022ஆம் ஆண்டு தை மாதம் 31ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், விண்ணப்ப படிவங்களை கல்லூரி நாட்களில் காலை 8 மணி முதல் மதியம் 3 மணி வரை கல்லூரியின் பிரதான அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் பூரணப்படுத்திய விண்ணப்ப படிவத்துடன் பிறப்புச் சான்றிதழை இணைத்து சித்திரை மாதம் 24ஆம் திகதிக்கு முன்பாக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கான அனுமதி பரீட்சை ஆடி மாதம் 18ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். ஓசை பிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் யாழ் நகரில் கரையோர பிரதேசங்களைச் சேர்ந்த சுகிர்தன் ஜெனோசன் ஆகிய இரு இளைஞர்களின் இயக்கத்தில் ஈழத்தின் படைப்பாக உருவான அந்தோணி திரைப்பட சிறப்பு காட்சியும் அது தொடர்பான கலந்துரையாடலும் பங்குனி மாதம் 10ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் நடைபெற்றது. ஊடக மைய இயக்குனர் அர்த்தந்தை அண்டன் ஸ்டீபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 20க்கும் அதிகமான குருக்கள் துறவிகள் கலந்து திரைப்படத்தை பார்வையிட்டு திரைப்படம் தொடர்பான கலந்துரையாடலில் பங்கு கொண்டனர். ஒரு சாமானிய குடும்பத்தின் வாழ்வியல் கதையுடன் இணைந்த ஒரு கடற்தொழில் சமூகத்தின் நம்பிக்கை, பாரம்பரியம், அன்பிய வாழ்வு போன்ற அடிப்படை அம்சங்களை தத்ரூபமாக வெளிக்கொணரும் வகையில் நம் நாட்டு கலைஞர்களின் நடிப்புடன் இந்திய நாட்டு கலைஞர்களையும் இணைத்து இசைஞானி இளையராஜா அவர்களின் உயிரோட்டமான பாடல்களுடன் தமிழ், சிங்களம், மலையாளம் ஆகிய மும்மொழிகளில் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் வெளியிடப்பட்ட இத்திரைப்படம் பார்வையாளர்களின் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். பங்குனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயரான புனித பேட்ரிக் நினைவு நாள். பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை ஆயரும் மறைவிலுனருமாகிய ஜெருசலேம் நகர் புனித சிறில் நினைவு நாள். பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை புனித கன்னிமரியாவின் கணவர் புனித ஜோசேப்பு பெருவிழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. இளவாலை புனித யாகப்பராலய மறையாசிரியர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை சில்வெஸ்டர் தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அருட்சகோதரி ராஜேஸ்வரி மற்றும் ஆசிரியை புளோரன்ஸ் ஆகியோர் கலந்து தியானத்தை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் 90 வரையான மறைக்கல்வி மாணவர்களும் மறையாசிரியர்களும் பங்கு பற்றி பயனடைந்தனர். அத்துடன் ஆலய மணிக்கோபுரம் திறப்பு விழாவும் பங்குனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. மணிக்கோபுரத்தை பங்குத்தந்தை அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். தர்மபுரம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மரியாயின் சேனை பிரசீடிய அங்குரார்ப்பண நிகழ்வு பங்குனி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ரேமண்ட் ரெனால்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மறைக்கோட்டு மரியாயின் சேனை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்கள் கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து கருணை மாதா பிரசீடியம் என்னும் பெயரில் 18 பேரை அங்கத்தவராக கொண்ட புதிய மரியாயின் சேனை பிரசீடிய அங்குரார்ப்பண நிகழ்வும் இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட இறைமக்கள் இணைந்து முன்னெடுத்த தவக்கால பாத யாத்திரை பங்குனி மாதம் 11ஆம் திகதி புதன்கிழமை ஆரம்பமாகி 13ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற்றது. மறைமாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை தமிழ்நேசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இப்பாத யாத்திரை மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் ஆரம்பமாகி பெரியகட்டு புனித அந்தோணியார் திருத்தலம், ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலயங்களூடாக கோமரசங்குளம் கல்வாரி திருத்தலத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து சிலுவை பாதை தியானமும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரத்தந்தை அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் நடைபெற்றன. இப்பாத யாத்திரையில் 3000த்திற்கும் அதிகமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரின் ஏற்பாட்டில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மாற்றம் ஆரம்பம் தவக்கால தியானம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் உதவியுடன் உயிர்த்த ஆண்டவர் சமூக நிறுவனர் திரு லலித் பெரேரா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை, குணமாக்கல் வழிபாடு என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு இயக்குநராக அருட்தந்தை அகஸ்டின் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களால் அண்மையில் நியமனம் பெற்றுள்ளார். யாழ்மறை மாவட்டத்தின் ஒரு அங்கமான இவ்வாணைக்குழு கடந்த காலங்களில் அருட்தந்தை மங்களராஜா அவர்களின் தலைமையில் அரசியல், நீதி, சமாதானம் போன்ற தளங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட இடர்பாடுகளை வெளிக்கொணர்ந்து அவற்றை நிவர்த்தி செய்ய தன்னால் இயன்ற பணிகளை ஆற்றி வந்துள்ளதுடன் தொடர்ந்தும் இலங்கை நாட்டின் சமாதானத்திற்காகவும் சமூக பிரச்சினைகளுக்காகவும் குரல் கொடுத்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
யாழ் கரிதாஸ் கியூடெக் நிறுவன மகளிர் தின சிறப்பு நிகழ்வு பங்குனி மாதம் 11ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. நிறுவன இயக்குனர் அர்த்தந்தை ஆண்ட்ரோ டெனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விழிப்புணர்வு நடைபவனியும் அரங்க நிகழ்வுகளும் நடைபெற்றன. விழிப்புணர்வு நடைபவனி யாழ் பொது நூலகம் ஒன்றலில் ஆரம்பமாகி யாழ் மறைமாவட்ட அகவழி குடும்ப நல நிலையத்தை வந்தடைந்து அங்கு அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றன. இவ்வரங்க நிகழ்வில் விருந்தினர்களின் உரையும் கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. வடமாகாண தொழில் திணைக்கள பிரதி ஆணையாளர் திருமதி ராஜமல்லிகை அவர்கள் பிரதம விருந்தினராகவும், அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருத்தந்தை மனுவேட் பிள்ளை டேவிட் மற்றும் யாழ் மாவட்ட செயலக மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி தயாபரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அரசு சார்பற்ற நிறுவன உத்தியோகத்தர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், பயனாளிகள், கியூடெக் உத்தியோகத்தர்கள் என பலரும் பங்கு பெற்றிருந்தனர். தேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பு மையத்தின் ஏற்பாட்டில் மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநர்களுக்கான ஒன்றுகூடல் பங்குனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கொழும்பு உயர்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் அமைந்துள்ள ஜோனெட் சமூக தொடர்பு மையத்தில் நடைபெற்றது. தேசிய ஆணைக்குழு இயக்குனர் அர்த்தந்தை ஜூட் கிரிசாந்த அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அதற்கு பொறுப்பான பதுளை மறைமாவட்ட ஆயர் பேரத்தந்தை ஜூட் நிசாந்த அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைமாவட்டங்களின் ஊடக மையங்கள் ஆற்றி வரும் பணிகள் பற்றிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்கால திட்டங்கள் ஆராயப்பட்டன. தேசிய கல்வி அமைச்சின் அனுசரணையில் வடமாகாண பாடசாலைகளில் கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான செயலமர்வு பங்குனி மாதம் 11ஆம் தேதி கடந்த புதன்கிழமை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி மத்தியூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. வடமாகாண கிறிஸ்தவ பாட உதவி கல்வி பணிப்பாளர் அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை லெபான் சுதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இச்செயலமர்வில் இலங்கை பரீட்சைகள் திணைக்கள ஓய்வு நிலை ஆணையாளர் திருமதி ஜீவராணி புனிதா, யாழ் தேசிய கல்வியியல் கல்லூரி ஓய்வு நிலை விரிவுரையாளர் திருமதி பப்சி மரியதாசன் மற்றும் அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை சபமாலை அன்புராசா ஆகியோருடன் திருமதி விக்டோரியா, திருமதி சுனிதா வெனான்சியஸ், திருமதி சுயாத்தா ரவலிங்கன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து ஆசிரியர்களை வழிபடுத்தினர். இந்நிகழ்வில் 260 ஆசிரியர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் தவக்கால தியானங்கள் மறைக்கோட்ட ரீதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 4ஆம் குழுவினருக்கான தியானம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அர்த்தந்தை பாஸ்கரன் அவர்களின் வழிநடத்தலில் இளவாலை மறைக்கோட்டம் மற்றும் நாவாந்துறை பங்கைச் சேர்ந்த இறைமக்களுக்காக நடைபெற்ற இத்தியானத்தில் திருச்சிலுவை பாதை, நெற்கருணை ஆராதனை, ஒப்புரவு அர்ச்சாதனம், திருப்பலி என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் இறைமக்கள் பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். நெடுந்தீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கடற்கரை சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அர்த்தந்தை பத்திநாதன் அவர்களின் வழிநடத்தல் புனித ஆசீர்வாதப்பர் மற்றும் குழந்தை இயேசு இளையோர் ஒன்றியங்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இத்தியானம் கொம்பனி வீதியில் ஆரம்பமாகி அம்மாவோடை கடற்கரை பகுதியை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. திருப்பலியை அர்த்தந்தை சோபன் ரூபஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். அத்துடன் கட்கடத்தீவு புனித அந்தோணியார் தவக்கால யாத்திரை தல வருடாந்த திருவிழா நெடுந்தீவு பங்கு தந்தை அர்த்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 12ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்செப மாலை, சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை என்பன இடம்பெற்றன. யாழ் திருமறை கலாமன்ற இளையோருக்கான ஒப்பனை தொடர்பான பயிற்சி பட்டறை பங்குனி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலைத்தூது மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மன்ற இளையோரவையின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருமதி வைதேகி செல்மர் எமில், திரு ரஜீவ் மற்றும் திரு ஆண்ட்ரூ ஜூலியஸ், திரு சுமன்ராஜ் ஆகியோர் பங்கேற்பாளர்களை வழிபடுத்தினர். யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் காட்சி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பூநகரி புனித அந்தோணியார் ஆலயத்திலும், 11ஆம் தேதி புதன்கிழமை இரணை மாதா நகர் புனித செபமாலை அன்னை ஆலயத்திலும், 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுண்ணாகம் புனித அந்தோணியார் ஆலயத்திலும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரணைப்பாளை புனித பற்றிமா அன்னை ஆலயத்திலும், 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உடியார்கட்டு புனித ஜூதா ததையு ஆலயத்திலும் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அர்த்தந்தை ஜோன் குரூஸ் அவர்களின் வழிநடத்தல் தலைவர் செல்வன் நிராஜ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் செல்வன் கட்சன் பிராங்க் விதுசன் அவர்களின் நெறியாள்கையில் சிலுவையோடு பயணம் எனும் மைய கருத்தில் சிலுவை பாதை நிலைகள் இளையோரால் காட்சிப்படுத்தப்பட்டு தியானம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர்.
புதுக்குடியிருப்பு மல்லிகை தீவு புனித அந்தோணியார் திருத்தல திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குனி மாதம் 7ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. 3ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை விமல் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மட்டக்களப்பு மறைமாவட்ட குருவும் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளருமான அருட்தந்தை நவரத்தினம் நவாஜி அவர்களின் சிலுவைப்பாடுகள் அன்றும் இன்றும் நூல் வெளியீடு மாசி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது. அன்றைய தினம் மட்டக்களப்பு புனித செபஸ்தியார் ஆலயத்தில் இடம்பெற்ற திருநூற்று புதன் திருப்பலியை தொடர்ந்து இந்நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. முதற் பிரதியை பிரான்சிஸ்கன் சபை மடத்தலைவி அருட்சகோதரி விக்டோரியா அவர்களுக்கு அருட்தந்தை நவாஜி அவர்கள் வழங்கி வைத்தார். சிலுவையில் ஜேசு மொழிந்த உயிருள்ள 7 வார்த்தைகளில் விரிவாக்க விளக்கத்துடன் தவக்கால நாளாந்த சிந்தனைகள் மற்றும் கட்டுரைகளை உள்ளடக்கியதாக இந்நூல் அமைந்துள்ளது. தவக்காலத்தை முன்னிட்டு திருகோணமலை மறைமாவட்டம் இருதயபுரம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு பங்குத்தந்தை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குனி மாதம் 2ஆம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது. அத்துடன் அருட்தந்தை நிதிதாசன் அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு அன்பொழிபுரம் புனித சதாசகாய அன்னை ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வும் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜொனத்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குனி மாதம் 7ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது. இவ்விரத்த தான நிகழ்வுகளில் குருதி கொடையாளர்கள் பலரும் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தனர். மட்டக்களப்பு மறைமாவட்டம் கல்முனை மறைக்கோட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால தியானம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை தேற்றாத்தீவு புனித யூதாதோதய திருத்தலத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை டெரன்ஸ் ராகேல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை தியானம், ஒப்புரவு அருட்சாதனம், நற்கருணை வழிபாடு, குணமாக்கல் வழிபாடு, திருப்பலி என்பன இடம்பெற்றன. நற்கருணை வழிபாடு மற்றும் குணமாக்கல் வழிபாட்டை திருகோணமலை மறைமாவட்டம் உவர்மலை குழந்தை இயேசு ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை சேவியர் ரஜீவா அவர்கள் வழிபடுத்தினார். இவ்வழிபாடுகளில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர். திருச்சிலுவை கன்னியர் சபை மூத்த அருட்சகோதரி அந்தோணி மெரியட்டா குலாஸ் அவர்கள் பங்குனி மாதம் 11ஆம் திகதி கடந்த புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார். 1963ஆம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தை பாட்டை நிறைவேற்றி 63 ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்த இவர் பல இடங்களிலும் பங்குபணி மற்றும் மடத்தலைவியாக பணியாற்றியுள்ளார். இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதியை அடைய நம்பிக்கை மற்றும் ஒப்புரவை தொடர்ந்து பரப்புரை செய்யுங்கள். திருத்தந்தை 14ஆம் லியோ. மன்னார் மடு திருத்தலத்தில் 200க்கும் அதிகமான குருக்கள் ஒன்றிணைந்து தவக்கால தியானம். அமைதியின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இளைஞர்களில் முதலீடு செய்யுங்கள். திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். யாழ் திருமறை கலாமன்ற அரங்கில் பிரம்மாண்டமான காட்சியமைப்புடன் காவிய நாயகன் திருப்பாடுகளின் ஆற்றுகை. நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளார் பிறப்பின் முப்பொன் விழா நினைவு மலர் வெளியீடு. யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் இறைதியான குழுவினரால் தவக்கால தியானங்கள், ஏராளமானோர் பங்கேற்பு. மன்னார் மறை மாவட்டத்தில் தவக்கால பாத யாத்திரை 3000க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. இத்துடன் யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெராட். மோதலில் பகிரதன்.